ஜெயலலிதா வீட்டிற்கு சென்ற ரஜினிகாந்த். பின்னணியில் முதல்வர் ஸ்டாலின். அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் அன்று யாரும் எதிர்பாராத வகையில் நடிகர் ரஜினிகாந்த் ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட பங்களாவிற்கு சென்று அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவினார். அது மட்டுமின்றி ஜெயலலிதா நாமம் வாழ்க என்று அவர் தெரிவித்தது அரசியல் களத்தில் புதிய அனலை கிளப்பியிருக்கிறது. அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா மறைந்த பின்னர் இதுவரை அவருக்கு 7 பிறந்தநாட்கள் வந்து சென்று விட்டன. ஆனால் அவரது 77வது பிறந்த நாளில் வராதது வந்த மாமணியா ஏன் ரஜினிகாந்த் அவரது இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்ற கேள்வி அனைவரது மத்தியிலும் எழுந்திருக்கிறது. அதுவும் பெரிய தலைவர்கள் யாரும் அழைக்காமல் அரசியலில் ஒன்றிற்கும் ஆகாதவராக ஆகிவிட்ட தீபாவும் மாதவனும் அழைத்ததும் ரஜினிகாந்த் ஜெயலலிதா இல்லத்திற்கு செல்ல உடனே சம்மதம் தெரிவித்தது எதற்காக என்றும் சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் ஜெயலலிதா இல்லத்தில் ரஜினிகாந்தோடு ஒன்றாக அமர்ந்திருந்த புகழேந்தி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிலைப்பாட்டை எடுத்து ஓபிஎஸ் ஆதரவாக உலகம் அறிந்தவர் அவர் மட்டுமின்றி ஓ பன்னீர்செல்வத்தின் மகனும் முன்னாள் தேனி எம்பியுமான ரவீந்திரநாத்தும் அதே நேரத்தில் ஜெயலலிதா இல்லத்திற்கு வந்ததும் பல்வேறு யூகங்களுக்கு வழிவகுக்கின்றன. ஏற்கனவே ஓபிஎஸ் மகனான ரவீந்திரநாத் ரஜினிகாந்த் குடும்பத்துக்கு மிக நெருக்கமானவராக அறியப்படும் நிலையில் ஜெயலலிதா இல்லத்திற்கு இருவரும் ஒருவர் பின் ஒருவராக சென்றது ரஜினிகாந்த் அதிமுகவிற்கு ஏதோ செய்தியை சொல்ல வருகிறார் என்பதும் மறைமுகமாக தெரியப்படுத்தும் விதமாகத்தான் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். மேலும் பாஜக மூத்த தலைவர் அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் சொல்வதைத்தான் எடப்பாடி பழனிசாமி கேட்கவில்லை என்று தொடர்ந்து ஓபிஎஸ் சொல்லி வரும் நிலையில் மோடியின் நண்பராக அறியப்படும் ரஜினிகாந்த் திடீரென ஜெயலலிதா மீது அதீத பாசம் கொண்டு அவரது பிறந்த நாளில் அவரை நினைவுகூர போயஸ் கார்டன் இல்லத்திற்கே சென்றுள்ளது பாஜகவின் திட்டமாக இருக்குமோ என்று சந்தேகம் எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு எழுந்திருக்கிறது. அது மட்டுமின்றி மீண்டும் 2026இல் திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க கூடாது என்பதற்காக பாஜக எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் செல்லும் என்பதும் உளறறிந்த கதையாக இருந்து வரும் நிலையில் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க ரஜினியை பகடையாக பாஜக பயன்படுத்தி அவரை திமுகவுக்கு எதிராக திசை திருப்புவதோ என்ற கேள்வியும் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலைதான் முதல்வர் ஸ்டாலின் அனுமதி கொடுத்த பிறகுதான் ஜெயலலிதா வீட்டிற்கு ரஜினி சென்றதாகவும் ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் ரஜினி ரசிகர்களை இது மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.